உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் கன்னியாகுமரி வருகை தரவிருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தேர்தலை நோக்கி தன்னுடைய பிரச்சாரங்களை தென் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தீவிரப்படுத்தி இருக்கிறார். கன்னியாகுமரி கூட்டத்திற்கு இன்னும் சில நிமிடங்களில் இன்னும் ஒரு 8-10 நிமிடங்களில் அவர் வருகை தந்து விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுக்கூட்ட மேடையில் தற்போது ராதிகா சரத்குமார் அவர்கள் உரையாற்றி வருகின்றார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். என் கணவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் பிஜேபியுடன் இணைந்து முதல் முறையாக இந்த மேடையில் இந்த நாட்டின் நாயகன் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடன் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, எழுச்சியாக இருக்கிறது. எங்கு சென்றாலும் திருக்குறளை சொல்லி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் பெருமை சேர்த்து கொடுக்கிற எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை இங்கே பார்ப்பதில், இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த இடத்தில் நாங்கள் இங்கே இணைந்து உங்களுடன் செயல்பட வந்திருக்கிறோம் என்று நினைக்க போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்பிக்கையை பார்க்கிறேன், எழுச்சியை பார்க்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அனைவரின் மனதில் பதிந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இது என் முதல் தடவை இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் முதல் தடவை. நான் நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களின் மகள், ஒரு நடிகை. நிறைய படங்கள், 400 படங்களுக்கு மேலே நடிக்கிறேன், நடித்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவர். என்னுடைய சுயமா ரடான் என்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை அளித்து இன்னும் உழைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய நம்பிக்கை உழைப்பு. அந்த உழைப்பை நான் நிறைய மேடைகளில் எனக்கு கிடைத்த பெயரை வைத்துக்கொண்டு நிறைய மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து இங்கே பேசும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பு வருகிறது. எனக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் வருகிறது. இங்கே செயல்படக்கூடிய ஒரு சக்தி வருகின்றது. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டின் தலைவர் நல்லா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தலைவர் மூணாவது முறையாக பிரதமராக அமர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். 39 இல்லை 40 தாமரை மலர வேண்டும். அதற்கான முயற்சியை நாங்கள் விடக்கூடாது. இதோடு நிற்கக்கூடாது. 2026 எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.